ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பொல்லங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பொல்லங்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பொல்லங்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொல்லங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொல்லங்காயும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கினா போதும். நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டி வந்துடும். அவ்வளோதாங்க, பொல்லங்காய் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட் டைம் நாட்டு பொல்லங்காய் கிடச்சதுன்னா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி நீங்கள் பொல்லங்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.